கருமாந்திரம். ஏண்டா டேய் நான் பரமானந்த தான கூட்டேன். ஆமா நீனா கருமானந்த கூடியாட்டுன்னு வர. ஐயா உனக்கு சிஷ்யன் நான் பரமானந்தம். ஆமா ஐயா எனக்கு சிஷ்யா அதை தாளாடிக்கிற பாரு. ஆமா அந்தாண்டா அவன் தான் கருமாந்திரம். ஓஹோ அவனுக்கு சிஷ்யா அதை பட்டாடுற பாரு. அவன் தான் எட்டாம். நான் கருமாந்திரம் தும்ப கருமாந்திரம். அவன் தும்ப கருமாந்திரம் எட்டாம் தூக்கம். அவனுக்கு சிஷ்யான தக்காளத்தி கசப்பு தலை. அவனுக்கு சிஷ்யா இதை மொட்டை அடிச்சுக்கிற பாரு எங்க அண்ணன். அவன் தான் தலை தேவசம். எங்க கதை தலை தேவசம் தொடங்க முடியுது. யாரெல்லாம் கிடையாது. ஓஹோ யாரு தான் அவன். ஏ தம்பி ஓ கந்தலா அதோட முடித்து விட்டது. ஆமா கந்தல. ஆமா கந்தலா கதலா. ஐயோ ஐயோ ஏய் ஓ இது அம்துரார்களே. ஆமா அமர்ந்திருக்கிறார்கள். இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாஜபுர சபை. மகா லட்சுமி பிரதேச சபை. ஆமா மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். குரு தெய்வம். ஆமா அவர பாதத்துக்கு பாதத்திற்கு நம்ம கம்பெனி வாஜார். நம்ம கம்பெனி வாஜார். ரெண்டு வாஜாருக்கு வாஜாருக்கு நம்ம கம்பெனி அலுவலருக்கு அனைவருக்கு இந்த திருவால் திருவால் அலுவலர் வணக்கம். வணக்கம். என்ன நடக்குதுங்க? பார்த்தாலும் என்னையே தேடுறது. தம்பி ஓ மத்த விளக்கம் விவரம் சொல்லுங்க. மகாமுனிவர் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். ஆமா இந்த மூன்று லோகத்தை இந்த திருலோகத்தை சுத்தரக்கூடிய நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர். ஆமா ஆமா அப்படி பிறந்து நான் யாராருக்கு பிறந்து யாராருக்கு அதான் இருக்காரு என்னோட தந்தை தந்தை அதான் பிரம்ம தேவனுக்கும் தேவனுக்கும் கலவாணி அம்மா இருக்காங்க பாரு. உன்னோட தாய் கலவாணி. ஆமா அவங்க என்ன சுயமா பெத்த தாய் கிடையாது. எடுத்து வளர்த்த தாய் மட்டும்தான். எடுத்து வளர்த்த தாய். ஆமா அப்ப என்ன சுயமா பெத்த தாய் ஒருத்தவங்க இருக்கிறாங்கடா. அவங்க யாருங்க? அது உனக்கு தெரியாதா? தயா கைது போடுற வக்கால போய் வரலாமா? வரலாமா? கசமாதான் இருக்கும். அப்படிதான் கசமா போடா இருங்க. சோறு திம்பியா வயிற்று எப்படி திம்பியாடா திருப்தி நாயு. கைது போடுற சபைக்கு வரலாமா? பைத்தியக்காரனாக்காத சபைக்கு வரலாமா? கைது போடுறா கடிக்காதியா? இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? ஏன்னா கைது போறது இப்ப சபைக்கு நீ வரலாமா? கைதுக்கு போறதுல சபைக்கு வரலாமா? ஓஹோ கைதுக்கு போறதுல சபைக்கு வரலாமா? மூக்கு பலாய் போட்டு போனதா? மூக்கு பிளாக் போட்டு
என்னடா கைதி போறது வரலவாடா ஏய் ஆ தம்பி என்ன நான் கைதிக்கு பெருசா சொன்ன பாரு ஆமா அதோட விளக்கம் உனக்கு தெரியாது என்ன விளக்கம் அத தெரிஞ்சால் ஆ நீ என்ன அடிக்க மாட்ட சொல்லு பாக்கா அது எப்படி தெரியுமா ஆ. நான் கைதிக்கு எப்படி பிறந்தேன் ஆ எங்க அப்பா இருக்கா தெரியுமா ஆமா பிரம்மதேவன் பிரம்மதேவன் எங்க காலத்தில் ஆ தேவலோகத்திலிருந்து தேவசபை கூடினார்கள் ஓ தேவலோகத்தில் தேவசபை கூடியது ஆமா ஆ. கூடினோடனே ஆ. எங்க அப்பாவுக்கு நிருபம் வந்தது எப்படி தேவேந்திரன் ஆ அதோ நிருபம் அனுப்பிச்சாரு ஓ தேவலோகத்துக்கு தேவேந்திர வருமணி கட்டளை பிரம்மதேவனுடைய கட்டளை ஆஹா. அப்படி என்று ஆ. நிருபத்தை கண்ட உடனே ஆ. அப்ப எங்க அப்பா பிரம்மதேவன் போனார் தேவலோகத்துக்கு 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 போய் ஆ. அந்த சபையில அமர்ந்தார்கள் ஆ அந்த சபையில அமர்ந்த உடனே ஆ. அப்ப அந்த சபையில ஆ. நாங்க நாட்டியமாயர்கள் ஆமா அது யாராரு ஆ. ரம்பை ரம்பை, ஊர்வசி ஊர்வசி, திலோத்தமை மேனகை, மேனகை ஆ. அப்படி சொல்லக்கூடிய ஆஹா. நாங்க நாட்டியமாயர்கள் ஆ. நாங்க நாட்டியமாயர்களே ஆ. சிறந்த மாதிரி யாரா தம்பி நாட்டியத்திலும் அழகிலே சிறந்தவங்க ஊர்வசி அம்மா ஊர்வசி அம்மா ஆமா அப்ப அவங்க என்ன செய்தாங்க ஆ. அந்த நாட்டிய அந்த மேடையில அந்த நாட்டிய மேடையில ஆமா ஆ. வாசன திருவிழா பூசி கொண்டு பூசி கொண்டு வந்து நாட்டியம் புரிந்தார்கள் நாட்டியம் முடித்தார்கள் ஆமா ஆ. அந்த நாட்டியத்தை கண்டு ஆ. எங்க அப்பா ஆ. பிரம்மதேவன் ஆ. அந்த ஊர்வசி அம்மாவை பார்த்து ஆ. காமாசப்பட்டு விட்டார் ஓ அப்பா பிரம்மதேவன் அந்த ஊர்வசி அம்மா பார்த்து ஆசைப்பட்டு விட்டார் ஆமா ரைட்டு ஆசைப்பட்ட உடனே ஆ. அப்ப அந்த ஊர்வசி அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி பிரம்மதேவன் அவங்களை பார்த்து ஆசை வச்சு விட்டான் ஆமா இன்னைக்கு நம்ம கருப்பு பறி போயிடும் பழகுது ஆஹா. நம்ம கருப்பு இன்னைக்கு எப்படிதான் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று ஆ. அவங்க நாட்டு தங்கிய நிறுத்தி விட்டு ஆ. அந்த சபையை விட்டு ஆ. ஓட ஆரம்பித்தார்கள் அந்த ஊர்வசி அம்மா ஆமா ஆஹா. ஓடன உடனே ஆ. அப்ப எங்க அப்பா பார்த்தார் ஆ. பிரம்மதேவனம் ஆ. இவளை இன்னைக்கு விடக்கூடாது என்று ஆஹா. அவரு பின்தொடர்ந்தே ஓடினார்கள் ஓஹோ ஆமாண்டா ஆ. ஓடின உடனே ஆ. அப்ப பார்த்தா ஆ. ஐயா பிரம்மதேவன் ஆ. நம்மள சேராம விட மாட்டான் அப்படின்னு அதனால ஆ. நம்ம எதனா ஒரு சூழ்ச்சி மார்க் செய்து ஆஹா. நம்ம எப்படின்னா மறந்து விடணும் அப்படி ஊர்வசி அம்மா என்ன ஆமா ஆஹா. அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஆ. அவங்க ஓடினாங்க பாரு அந்த வயல வழியில அந்த வயல ஆ. ஒரு வண்ணார் வீடு இருந்துடா தம்பி ஒரு வண்ணார் வீடு ஆமா ஆ. அந்த காலத்தில் ஆ. வண்ணார் வீட்டுல என்ன தம்பி கட்டி இருக்கோம் உன மாதிரி கைதை கட்டி இருக்கோம் ஏய் கைதை கட்டி இருக்கேன் என்ன மாதிரி கைதியா அந்த கைதை கொட்டை கைதை 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 ஆமா கைதை கைதை அப்ப அந்த கைத கூட்ட கட்டி இருந்தது ஆ. அப்ப பார்த்தா ஊர்வசி அம்மா ஆ. நம்மள தப்பி எந்த வழியும் கிடையாது கிடையாது இதோ இருக்கு பாரு கைது கூட்டம் கைது கொட்டாய் இந்த கைது கொட்டாயில ஆ. நம்ம ஒரு பெண் கைதா உருவ மாறி குரு மாறிட்டா இந்த கைது கூட்டுல பூந்து விட்டார் ஆ. பிறகு நம்ம கண்டுபிடிக்க மாட்டான் ஆஹா. அப்படின்னு சொல்ல சொல்ல. அப்ப அந்த அம்மா ஆ. பெண் கைதா உருவ மாறி குரு மாறி அந்த கைது கூட்ட பூந்து விட்டார்கள் ஆஹா. அப்ப எங்க அப்பா பிரம்மதேவ பார்த்தா எப்படி எப்படி இங்க வந்தாரு இந்த பக்கம் தான் வந்தா ஊர் வச்சு ஊர்வசி அம்மா இந்த வழியாக வந்தா அவ காணவில்லையே காணவில்லை அப்படி சொல்றேன் ஆ. எங்க அப்பாவுக்கு ஆஹா. நாணத்தால் ஓ பார்க்கக்கூடிய ஞானத்தால் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு உங்க அப்பா பிரம்மதேவனுக்கு ஆமா ஆ, ஆ. அப்ப அங்க நின்னு ஆ. நாணத்தால் பார்த்தார் பார் ஆ. அப்ப நாணத்தால் தெரிஞ்சு விட்டது ஓஹோ ஒரு ஊர்வசி அம்மன் ஆ. பெண் கைதா ஒரு மாதிரி கைது கொட்டாயில இருக்கிறா ஆஹா. இவளை விடப்படாது என்று ஆ. அவர் என்ன செய்தார் என்ன செய்யறா அப்பயே ஒரு ஆண் கைதா உருவ மாறி குரு மாறி அப்படியே கைது கொட்டுல பூந்து பூந்து. தம்பி ஓ. ரிஷி பாண்டி ராபடி தங்க முடியாமல் ஆ. இருவர் அங்கே புணர்ச்சி செய்து ஆஹா. அங்கேயே ஜனனமாண்டா தம்பி நானு ஏய், இப்பதானா புரியுது அந்த ஊர்வசி அம்மா ஒரு பெண் கைதாக உருவு மாறி அந்த பிரம்மதேவன் ஆண் கைத உருவு மாறி ரிஷி பண்ட இரவு தாங்காது பழமொழி போல் அங்கவே ஜனனமானார் ஐ வெரி சாரிங்க இப்ப தெரியுதா ஆஹா அப்ப எங்க அம்மா யாரு அந்த ஊர்வசி அம்மா எங்க அப்பா யாரு அந்த பிரம்மதேவன் தான் இப்ப சொல்லியா கைதுக்கு பிறந்தவனா எப்படின்னா ஏய் எப்படி இருந்தாலும் கைதியாக தான் செய்து ஒரு கைதை பெற்றாங்க ஏய் தம்பி ஆஹா அது அப்படி கிடையாது கைதி போத குதிரைய ஏய் கைதி போந்து கைது தாங்க தம்பி ஆ. அது அப்படி கிடையாது ஆ. அப்ப கைது கூட்டுல பூந்தாங்க பாரு ஆமா அது ஒரு கைதியா மட்டும்தான் தெரியும் உருவம் ஆ. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஆ. ஆண் உருவம் பெண் உருவம் தான் தெரியும் ஆ. ஆமாண்டா ஆஹா. மாநில இருக்கா ஆ. அத பார்த்தா கைது கூட்டமா தான் இந்த தெரியும் மாநில மக்களுக்கெல்லாம் ஆ. கைதியாக தெரியும் ஆமா ஆமா அவங்களுக்கு மட்டும் ஆ. ஒரு பெண் ஆணு மட்டும் தான் தெரியும் ஆமா. அப்பதான் ஜனனமானு ஆ. அப்ப என்ன செய்தாங்க ஆ. ஓஹோ இந்த பிள்ளையை எடுத்துட்டு போய் நம்ம வளர்த்தால் நமக்கு பங்கம் வந்து விடும் நாட்டுக்கு பங்கம் வந்து விடும் ஆமா. அப்படின்னு ஆ. என்ன அங்கே போட்டு விட்டு ஆ. கைது கொட்டையில போட்டு விட்டு அவங்க உருவத்தை மாறி ஆ. அவங்க இதாத்தனை சென்று விட்டார்கள் ஓஹோ ஆமா
அப்ப பார்த்தா இவங்க இதாசன சென்று வந்து தினந்தோறும் அண்ணனுக்கு என்ன தம்பி வேலை? காலையில எழுதி 5 மணிக்கு ஆத்தாக்காரிக்கு துணி மூட்டை துணி துவைக்க போவாங்க. ஆமா. அப்ப இவங்க விடிகாலம் ஒரு 4 மணிக்கு துணி தூக்கிட்டு வெளியே வந்தாங்க பாரு. ஆமா ஆமா. அப்ப அந்த கைது கொட்டாயில நான் குவா குவா குவான்னு கத்தி கொண்டே இருந்தேன். கைது கொண்டு இருந்தீங்க. ஆமா. ஐயோ நேரத்து அப்ப ஒன்னா பார்த்தா ஏதோ நம்ம கைது கொட்டாயில ஏதோ ஒரு குழந்தை சத்தம் கேக்குது அப்படி என்று என்ன வந்து தூக்கி யாரோ கேட்டு பார்த்தார்கள். என்னோட பிள்ளை இல்ல அப்படின்னு பார்த்தா அப்ப ஒன்னா என்ன பண்ணா, அம்மா நம்மளுக்குதான் திருமணம் ஆயிடுச்சு, நாட்களா பிள்ளையா இல்ல, குழந்தை இல்லையே, இந்த பிள்ளை ஆண்டவனா கொடுத்த பிள்ளை, இந்த குழந்தை நாமளே வளர்த்தா என்ன அப்படின்னு சரி வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்த நேரத்தில் அப்ப எனக்கு என்ன வயசு, குட்டி போட்டு தவுந்து போற வயசு தம்பி. ஆமா. என்ன ஒரு தினத்தில் அப்ப என்ன நதிக்கரைக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்பாவும் நதிக்கரை தூக்கிட்டு போனாங்க. ஆமா. தூக்கிட்டு போனோடனே என்ன ஒரு பரமா அமர வைத்து விட்டு அவங்க ஒரு பரமா தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா. நான் என்ன செய்தேன், அவங்கள பார்த்து அவங்களோட பார்த்து முட்டி போட்டு தவுந்து அவங்கள தள்ளி, ஆமா அவங்களோட மேல போய் அந்த ஜலம் இருக்கு பாரு தண்ணி, அந்த தண்ணிய கலகர 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 அவங்க என்ன சொல்றாங்க, கலகாதுரா கலகாதுரா. நானும் அதான் சொன்ன போன வாரம் ஆன மாதிரி பாண்டிச்சேரி பக்கம் சங்கரம்பேட்டையில கலக்காதரா சொல்லி அதிகமா கலந்து போதையாய் மட்டையா ஆகி வாங்கி எடுத்துட்டு அதே மூஞ்சிட்டு போய்ப்பான். தண்ணி ஊற்றி அதிகமா கலந்த மட்டியாகும் கலக்காதரா அதிகமா ஊற்றிட்டான். தம்பி தேனப்பட்டக்காரா வாழை மருத்துவ கந்தான் நான் தான் இப்படியே காப்பாத்தி 3 குளுக்கோஸ் ஏத்தனேன். தேவதானம் பெட்டேன் தம்பி. அப்ப கலைஞர் பேர் வந்து விட்டது. எனக்கு ஒரு சாபகட்டளை. அது என்ன தெரியுமா, அது எப்படி தெரியுமா, சொல்லுங்க. அந்த தச்சக பெருமான் இருக்கானே, அந்த தச்சக பெருமான். ஆமா. அவனுக்கு 1000 பிள்ளைகள். ஆமா. அந்த 1000 பிள்ளைகளை கூட்டு அரே பிள்ளைகளா இங்க ஓடி வாங்க அப்படி கூட்டு வந்து அவனுக்கு 1000 பேர் ஓடி வந்தார்கள். அப்பா என்ன ஆயத்த காரணம் என்ன அப்படி கேட்டு வருது. அப்ப தச்ச பெருமான் உரைத்தான், அரே பிள்ளைகளா அந்த முக்கான படிச்ச பரவாயில்ல கோரி தவா செய்து வரத்தை வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்ல இவன் அனுப்பிச்சு விட்டான். அப்ப நான் என்ன செய்தேன், எங்க தாத்தா இருக்காரு பாரு பரமக்கடவுள், எங்க பாட்டி உமா பார்வதி, ஆமா அவங்க 2 பேர்த்தையும் பாத்துட்டு நான் அந்த வழியா வந்த பாரு, இவனுக்கு அந்த வழியா வந்தானுங்க. இவனை வந்தோடனே பாத்துட்டேன். பார்த்த உடனே அடே பிள்ளைகளா எங்க போறீங்க அப்படி சொன்ன உடனே அப்ப அவனு உரைத்தான், எங்க அப்பா தச்சக பெருமான் அத பரமல கோரி தவ செய்து வரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு அப்படி சொல்ல. அப்ப நான் பார்த்து ஏன்னு கேட்டா இப்ப இருக்க அராஜகமா அவனால தாங்க முடியல, தச்சக பெருமான் பண்ற அராஜகம் தாங்க முடியல. இவனுக்கு போய் 1000 பேர் போய் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டானா அப்புறம் அட்டுழி அதிகமா நடக்கும், தேவர முன்னேறலாம் வாழ முடியாது அப்படி நினைத்து இவன் என்ன செய்த, அடே பிள்ளைகளா நீங்க போய் வரத்தை வாங்கிட்டு வந்தால் அதுல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது, எந்த புண்ணியம் கிடைக்காது, லாபம் கிடைக்காது. ஆமா ஏன் வார்த்தை கேட்டா உங்களுக்கு புண்ணிய மோட்சமும் உண்டு அப்படி சொல்ல. அப்ப உரைத்தான், ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதபடியே நாங்க கேட்கிறோம் அப்படி சொன்ன உடனே அடே பிள்ளைகளா அது இருக்கு பாரு பஜனை கோட்டை, அந்த பஜனை கோட்டையை சென்று கண்ணா கண்ணா கண்ணான்னு பஜனை பாடுங்கடா அப்படி சொல்ல 6 பிள்ளைகளும் பஜனை கோட்டைக்கு அனுப்பிச்சு விட்டு அப்ப தஞ்சை பார்த்தா அடே நாரதா என்ன 1000 பிள்ளைகளும் கலகத்தை மூட்டி அந்த பஜனை கோட்டை அமிச்சே இல்லவா, அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலகாலை செய்யவில்லை என்றால் தலையாக வட்டது 16 சுக்கலா சாபத்தை அப்படி சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமா அது மட்டும் கிடையாது, வயிறாகப்பட்டது 16 மணிக்கு இப்படி சாபத்தை அதை கொடுத்து விட்டார். அந்த வார்த்தைப்படியே ஒரு நாளைக்கு
ஒரு கலகம் செய்ய வேண்டும். அன்று முதல் எனக்கு என்ன திரும்ப பேர் வந்தது? அது எப்படி? ஒரு பிள்ளை யானையில தூக்கிட்டு இருந்தால் அந்த பிள்ளை போய் நறுக்கிற பிடிச்சு கிள்ளிடுவேன். அந்த பிள்ளை கத்துது பாரு, அந்த கத்தத்தை கண்டு அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரி யாரா வந்து கேட்டா, ஐயா இந்த பிள்ளை யாரு அடிச்சது, ஏன் கத்துது அப்படி என்ன கேட்டா, அம்மா வழியா போற புள்ள சத்தியமா சொல்றேன், வழியே போற புள்ள சத்தியமா சொல்றேன்னா எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. வழியாபுர புள்ள செத்தா உனக்கு கஷ்டம் அம்மா, நான் கஷ்டப்பட்டு இருப்ப பாவம். அது ஆஹா தம்பி அன்று முதல் கலவை பேர் வந்து விட்டது. ஆனா அது போகட்டும், நீங்க கலவை எங்க இருக்கு தெரியல. அப்போ பார்த்தால் கலகம் ஒரு இடம், ஒரு இடம் கிளம்ப போகணும்னா இந்த நேரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. இந்த ஊர்ல எப்படி இருந்தாலும் கைது இருக்கும். அங்க எங்க குட்டிச்சோத்தம் நடக்குதோ அங்க போய் அந்த கைத அப்படியே மடியில கைய வைய, அது எப்படி பிறகுதுன்னு மட்டும் பாரு கலகம். ஆமா, பின்னால ஆட்டமே எட்டி ஒதுக்கும் பூரா பல்லு கொட்டிக்கும். போலாம் எங்க சொல்ற மாதிரி தம்பி. அதனால நீங்க அப்பாவை பாக்கணும். அங்க ஏன்னா கலகம் இருக்கிறா இல்லையா? அம்மாவை பார்த்து, ஆமா அப்பாவை பார்த்த உடனே அம்மாவை பார்த்தா நம்மளுக்கு கலகத்தை கொடுக்குறாங்களா இல்ல நம்மளுக்கு ஏன்னா மரியாதை கொடுக்குறாங்களா? எப்படி அதனால இப்ப எங்க போன சத்தியலோகம் போகணுமா? அப்பா அம்மா இருந்தா நாரத மகாமுனி வந்திருக்கா தெருக்கு. ஐயா பிரம்மகுண்டம் இல்லடா, பக்கத்திலே ஜெயகுண்டம். ஐயா மகாராஜா, உன்னுடைய பிள்ளை நாரத மகாமுனிவர் வந்து வீண சத்தம் கேக்குதா? என்ன மகாராஜா கலகா கலகா இருந்தாலும் நம்ம பிள்ளை அல்லவா, அவன் மூட்டை கட்டிட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி வர சொல்லு. ஐயா நாரதரே, அப்பா வரும்படி கட்டளை. அப்பா வேறா? அப்பா கலகம். அப்பா கலகுமா? அப்பா நாரதரா? சரி. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவா? கலைவாணி சொல்லுங்க ஐயா. மகன் நாரதன் வந்திருக்கா.
ஆனா ஒரு சமாச்சாரமாச்சு. சொல்லுங்க ஐயா. வாடா அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுத்து வான்னு உட்கார வச்சா இல்ல போடான்னு விரட்டி அனுப்பினாலும் ஏதாவது கலகம் தான் வரும். இருந்தாலும் அப்படி கூட்டு கொஞ்சம் நம்ம புள்ளியாச்சேன்னு மரியாதை கொடுத்தா மூட்டை வைப்போம். ஆமா போடா ஏண்டா போடா ஏண்டா டே மம்டிக்கு வந்த பையனாலும் ஏன்னா என்னடா ஏமா வந்தாண்டாவா? ஓ அப்ப நீ மம்டி இல்லையா? அவனை தானே கேட்க புள்ள வந்தனா புள்ளிக்கு பால் கொடுத்தே அனுப்பிடு. ஏய் காபி போடுறா. காபி அப்படி சொல்லு. சரி சரியா சரி கண்டானா சரிங்க ஐயா. ஆசீர்வாதம் கொடுத்தியா? சரிங்க ஐயா. எதோடு இருக்கா அது வரைக்கும் அவங்க காத்தே இருக்கக்கூடாது. ஒரு எல்லை மணிகார கேட்டா சொல்றாரு எல்லை எதோட இருக்குது ஆண்டி முடிக்கிட்டு வந்தோம். எங்க அம்மா இருக்காங்களா? என்ன உங்க அப்பாவும் பார்த்தேன் உங்க அம்மாவும் பார்த்தேன். ஆனா உங்க அப்பாவே செத்த பரவாயில்ல பழகுதுங்க. எங்க அம்மா உங்க அம்மா என்ன தெரியுமா கேக்குறாங்க? என்ன எந்த சாண்டா கொடுத்த பையன் வந்தாலும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். வீட்டுல எவனா என் வீட்டுல வந்து தங்கணும் அவனுக்கு அப்படியே தொடப்பட்டு அடின்றாங்க. அப்படியா சொன்னாங்க? மடை போட்டு போற வரைக்கும் அடிப்பாங்களாம். அப்ப அவங்களுக்கு எதனா ஒரு சைஸான நீங்க ஒரு ஆப்பு ஒண்ணு தேடணும். யாரு கேட்டா அவங்களும் கொஞ்சம் ஆர்வத்துல இருக்கிறாங்க. ஆமா அது இப்ப காட்ட கூடாது. முன்ன எப்படி பாயத்தை வணங்கிட்டு நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதா இல்லையா? ஆனா மரியாதை கொடுத்தாங்கன்னா தப்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல. அதுக்கு ஒரு தந்திரம் நான் வச்சிருக்கிறேன். அட கண்டிப்பா அவங்க இதாலே கொடுக்குறேன்றாங்க. அப்படியா? தெரியும். நீயும் உன்னுடைய கழகமும் இன்புற்று சுகித்து வாழ இந்த தாயுடைய ஆசீர்வாதம். அப்படியே விஷயமா? ஆனால் ஒரு விஷயமாச்சு. அதை கொண்டு வரேன். தேடியாளுக்கு போறது பையா அம்மா நீதாங்க அம்மாவா? சரிமா உங்க அம்மால பெல மரத்தை போட்டு விட்டுக்க. ஐயோ 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 நகை உள்ளார விட்டிக்கிறாப்பா. அம்மாவுக்கு பூ போடுறோம். அண்ணா பூ போடா சொல்றேன். அட முட்டி வராது மோனே போடா பேமாரியா போடா அம்மாவா யார் மாவா? யார் மாவா? ஓமாங்கதான் மகராஜா. அப்படி பாசமா திட்டினாதான் போவான். இல்லன்னா இந்த கழகத்தை மூட்டி வச்சுட்டு வந்துருவான். ஐயா பயமாதிங்க ஐயா. அந்த மூட்டை எங்கடா இருக்குது? அந்த மூட்டை இருக்குது அவன் முதுல இருக்குது. இல்லையா? போடா திருட்டு பேமாரி போடா. பாண்டூர் வரைக்கும் போய்க்கிறான். போடா போடா. அம்மால இந்த ஒரு தலைவர் போ. அவன் அம்மா தானே கேட்டான். நீ போடா பாரு. யாரா
அவங்க அம்மா யாரு? உள்ள போறானா இல்லையா அவன்? செவல வரைக்கும் போய்க்கலாம். சேவலையா? சேவல பக்கமா? ஆமா, அங்கிட்டு 17 கிலோமீட்டர் உள்ள போனா. ஐயா நம்ம வந்து அப்பா அம்மா பாதத்தை பணிந்தா மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாது. நம்மளுக்கு அவங்க அடிச்சு விரட்டுறாங்க. ஆமா. அப்ப உங்களை சும்மா உள்ளம் அவனுக்கு சூத்திர கூடாது. ஆமா. உங்க அம்மாளுக்கு கொண்டனுக்கு கூடாது. ஆனா ஐயா உங்க அப்பா கொஞ்சம் பாவுங்க, முட்டி வராதவங்க. எதனால? அவன் உருளைக்கிழங்கு அதிகமா தின்னுவாரு. அப்பா விட்டு. ஆனா உங்க அம்மா இருக்கிறா பாரு கலைவாணியா, அவன் சூத்துல ராக்கெட் ஓட்டியா, ராக்கெட் ஒண்ணும். அவதான் திமுரு புச்சாலியா, அவன் சக்காலத்தி அவன் தீர்த்து கட்டு அவளை அவன் 2 சாலி அறுத்துருங்க. இப்ப கலகம் எங்க இருக்குன்னு ஆமா நாளத்தால் பார்த்தா பாரு, அது தெரிஞ்சு விடும். உனக்கு கண்டிப்பா தெரியும். கண்டுபிடிச்சீங்களா? ஐயா 3 வருஷமா வரேன். எங்க இந்த ஊர்ல எங்க விக்குதுன்னு எனக்கே தெரியல. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? என்ன ரேட்டு? 200 ரூபா 220 ரூபா, அதுல 10 ரூபா வேற ஏத்திட்டாங்க கவர்மெண்ட்ல. பிளாக்ல கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு ஐயா சொல்லுங்க? 200 ரூபா 210 ரூபா. நான் கண்டுபிடிச்சிட்டு சொன்னேன். நான் கண்டுபிடிச்சிட்டு சொன்னா இவன் நான் கேக்குறான் பாடுறான் கண்டுபிடிச்சோட பெரிய வேலை. நம்மளும் 2 பேர் இருந்தாங்க, அவங்களை கட்ட தெரியுது. போயிட்டாங்க. இவரு போவே இல்ல. நான் சரக்கு விக்கிற இடத்த கண்டுபிடிக்கல. கலகம் எங்க இருந்து கண்டுபிடிச்சுட்டு. கலகம் எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்களா? ஆமா. எங்க எங்க தெரியுமா? ஐயோ கொஞ்சம் நெஞ்சு ஆணுலங்க மனுஷெல்லாம் கடிக்கிற அளவுக்கு பண்ணிக்கிறான். நைட்ல கத்தி எடுத்து சுத்துறாங்க அவன். அவன ஆணவத்துல இருக்கா? ஆமா. அவன் ஆணவத்தை அடக்க வேண்டும். அவனை வச்சுதான் சத்தியமா அவன் ஆணவத்தை அடிக்கிட்டீங்க. நாளைக்கு கையால அவனுக்கு வாயில் வைக்கிறேங்க. போட்டு வாயில் வைக்கிறேன். அதனால இப்ப எங்க போகட்டும்? வல்லாலபுரி. வல்லாலபுரி பட்டணா. அந்த வல்லாலபுரியை தேடி போவ. அந்த நேரத்தில் வல்லாலபுரி ஆண்டு வரக்கூடிய வல்லால கண்டதர் போ.